ஹாய் மக்களே, நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையோட இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. அதாவது 62 பிரங்காம் என்ற ஒரு தீர்க்கதரிசி சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிறார், ராசி ஏஞ்சல் புகைக்காடாக காண்கிறேன். அவர் நிறைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறார். அதில் இது ஒரு தீர்க்கதரிசனம். ஆனால் இதெல்லாம் எல்லாம் ஜனங்க சொல்லி 62 நடந்ததாச்சு. அது யார் ஞாபகம் வச்சுருப்பா? எல்லோரும் மறந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நாடு உண்மையாகவே புகைக்காடாயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, வருஷத்தின் முதலாவது அடி ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நடக்காத அக்கிரமங்கள் கிடையாது. நிறைய அநியாயங்கள், அக்கிரமங்களும், பாலியல்களும் எல்லா விதமான இதுக்கும் நடக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அவங்களுக்கு ஹாலிவுட் நடிகர்களுக்கு, சினிமா நடிகர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொர்க்க பூமி. அப்படி தான் அந்த ராசி ஏஞ்சல் வச்சுருந்தாங்க ஆச்சுங்களா. எல்லா சொத்து சுகம் எல்லாத்தையும் நெருப்பு என்ன பண்ணிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் அடியோடு விழுங்கிட்டு இப்போ என்ன பண்ணிடுச்சு, ஹாலிவுட் நடிகராக இருந்தாலும் சரி, இது எத்தனை பேர் மறிச்சாங்கன்றதை வெளியே சொல்லலை. ஆனால் மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் என்ன நினச்சாங்க, அந்த வடிவுகளோடு எல்லாம் வெளியே இன்றைக்கி எல்லாமே ரோட்டில் கிடக்குறாங்க, பிளாட்ஃபாரத்துக்கு வந்துட்டாங்க மக்களே. அதான் ஒரு தேவன் நினச்சா ஒரே ஒரு நைட்டு தான் அவன் எங்கே இருக்கணுன்ற அவர் ஒருத்தமாக தீர்மானிக்கிறார். ஏன்னா அந்த நாட்களில் தேர்ப்பாடில் சொல்லப்பட்ட பாருங்க, லாசரு என்று ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த ராஜாவோட துணிக்கைகள் கீழே விழுகுது இல்லையா, மேசை கீழே விழுகுறது பொறுக்கி எடுத்து சாப்பிட்டு தன் நாய்க்கும் கொடுத்துட்டு இருந்தார். அவ்வளோதான். ஆனால் ஒரு நாள் இருவருமே மறிக்கிறாங்க. ராஜாவும் மறிக்கிறாரு, லாசரும் மறிக்கிறார். பிச்சைக்காரனாக இருந்தார், அவரும் மறிக்கிறார். இருவரும் மறித்தப்ப எங்கே போயிருக்கிறாங்கன்னா, இந்த லாசரு ஆபிரகாம் மடியிலையும், இவர் ராஜா அக்னியிலும் நரகத்துலையும் வந்துட்டுருக்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, அப்போ தீண்டத்தகாதவனாக இருந்தார் இல்லையா அந்த பூமியில், அவர் சொல்கிறாரு, ராஜா சொல்கிறாரு, ஒரே ஒரு துளி தண்ணி மட்டும் தொட்டு என் நாக்கில் வச்சு விட, என்னால் தாகம் தாங்க முடியல, என் நாக்கு வறண்டு போகுதுன்றார். உனக்கும் எனக்கும் பக்கத்தில் நான் வர முடியாது, நீ என் பக்கத்தில் வர முடியாது, அது அளவுக்கு ஆண்டவர் ஒரு கோடு போட்டுருக்குறார். சரிங்களா? மக்களை இன்றைக்கி அநேக ஜனங்கள் ஆண்டவர் 2ஆம் வருகை வந்துருச்சு, அவர் வந்துட்டார், நியாயம் தீர்த்துட்டுருக்கிறாரு இந்த பூமியில் அப்படின்னு உலகப்போர் வரும்போது தான் அவர் பகிரங்கமாக வெளியே வருவாருன்னு. ஆனால் தேவன் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது பைபிளில். என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் ஆரவார சத்தத்தோடையும் இடி முழக்கத்தோடையும் பூமிக்கு வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. 1000 தூதர்களோடு அவர் வருவார்னு சொல்லப்பட்டிருக்குது. அமைதியாக யாருக்குமே தெரியாமல் நியாயம் தீர்த்துட்டு போக மாட்டார் மக்களை. எல்லா கண்களுக்கு காணும், அவர் குத்தினவர்களும் அவரை குத்தின கண்களும் அவரை காணும்னு சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அப்போ முதலாவது நியாயம் தீர்ப்பு வரும்போது அப்படி ஒருவருக்கு பூமிகள் சண்டைகள் வரும்போது பயங்கரமான சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்து குதிரை கடிவாளம் அளவு ரத்தம் 6 பூமியில் ஓடுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அந்த அளவுக்கு பயங்கரமான சண்டைகள் பூமியில் வரும். அந்த மாதிரி நடக்க போகுது மக்களை. அந்த மாதிரி நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்குது, பைபிள்லேயும் சொல்லப்பட்டிருக்குது. எதுவுமே பொய்யே கிடையாது. சரிங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கி அநேகர் ஊழியக்காரங்களை அநேக விசுவாசிங்கள்லாம் இப்படி சொல்லிட்டு தெரியுறாங்க, ஆண்டவர் வந்துட்டார், நாங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம், ரகசிய வருகை வந்துடுச்சு, ரகசிய வருகை வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் எப்படி வருவார்? திருடனை போல் வருவார். அப்போ திருடனை போல் வரும்போது ஒருத்தர் அந்த சரீரத்தோடு தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க சொல்லப்படுறாங்க, நல்ல ஆத்துமக்கள். ஏன்னா இந்த யுத்தங்களில் அவங்க யாருமே மரித்து போகக்கூடாது, இந்த யுத்தங்களில் யாருக்கும் சேதங்கள் வரக்கூடாதுன்றக்காக தான் அந்த ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும் போது பூமியில் சரீரமாக மறிக்க மாட்டாங்க, சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்படுவாங்க மக்களை. தயவுசெய்து நீங்கள் ஜனங்களை ஏமாற்றிக்கிட்டு சுற்றிட்டு தெரியாதீங்க. கர்த்தருடைய வருகை சமயமாகிடுச்சு. இனியாவது நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவன் யாருன்றது தெரியும். நீங்கள் அநியாயமாக தேவன் வந்துட்டார், அவர் அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு கூட்டம் கேரளாவில் பிறந்திருக்கிறாரு, தங்க முகம் அவருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்குது. ஒரு கூட்டம் 2ஆம் வருகை வந்துட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குது. ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் அவர் எப்போ இருந்தாலும் வருவாருன்ட்டு நம்பிக்கையோடு நாங்கள்லாம் காத்துட்ருக்குறோம் மக்களை. நிச்சயமாக தேவன் வருவார். நாங்கள் எல்லாம் மரணம் என்ன எங்களுக்கு நடந்தாலும் பரவாயில்லைன்ட்டு நாங்கள் காத்துட்ருக்குறோம். தயவுசெய்து அவருடைய வருகையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஜனங்கள் அநேக ஜனங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க. அந்த அறியாமல் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு அத்தனை நம்புங்க, நீ சொல்கிறதையாவது கேளுங்க. இன்னும் பாருங்கள், அவர் இன்னி கிறிஸ்தவர்கள் ரத்தச்சாட்சி அநேக ஜனங்கள் மறைச்சு விட்டார்கள். ஆனாலும் இனியும் அநேக ஜனம் துன்புறுத்தப்பட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தரே உண்மை என்றதுனால தான் அவங்க அத்தனைத்தையும் சகித்து இந்த பூமியில் அத்தனை பாடுகள், அத்தனை நிந்தைகள், அவமானங்களையும், வேதனைகளையும், துக்கங்களையும், ரத்தங்களையும் அத்தனை சிந்தினாலும் கூட அவங்க அத்தனையும் சகிச்சுட்டு இருக்கிறாங்கன்ற தேவன் ஒருத்தர் மாத்திரம் உண்மை என்றதை நம்பி, அதனால் மக்களை தயவுசெய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தரே உண்மை என்றதை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்ளுங்கள்.